வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஞாயிற்றுக்கிழமை ஐடிஎஃப் காசா நகரின் மூன்றாவது உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தை தாக்கி தரைமட்டமாக்கியது. அப்பகுதியில் உள்ள மக்களை வெளியேறுமாறு பல எச்சரிக்கைகளை விடுத்த பின்னர் அல்ட்ரியா டவர் என்ற பெயருடைய கட்டிடம் தாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் நடத்தும் மருத்துவ வட்டாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் வடக்கு காசாவை சேர்ந்த 46 பேர் உட்பட 50 பேர் கொல்லப்பட்டதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான இறப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவித்த நிலையில் அல்ட்ரியா டவரின் மீதான தாக்குதல் நடந்தது. அல்ட்ரியா டவரின் மீதான ஐடிஎஃப் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக அல்குட்ஸ் மருத்துவமனை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அல்ட்ரியா டவரின் மீதான குண்டுவீச்சு ஒரு பூகம்பம் போல் உணர்ந்ததாகவும் கட்டடம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இடிபாடுகளாக மாறியதாகவும் அதை நேரில் பார்த்த முகமது அல் நஸ்ரி AFP-யிடம் கூறினார். கடந்த நாட்களில் ராணுவம் உயரமான கட்டடங்களை தரைமட்டமாக்குவது குறித்து கருத்து தெரிவித்த நஸ்லி, இது மிகவும் பயங்கரமானது என்றும் இன்னமும் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். IDF-இன் கூற்றுப்படி ஹமாஸ் கட்டிடத்தில் உளவு சேகரிப்பு கருவிகளை நிறுவி அப்பகுதியில் IDF துருப்புகளின் நடமாட்டங்களை கண்காணிக்க ஏற்பாடு செய்துள்ளது. ஹமாஸ் கட்டிடத்தின் அருகே பல வெடிப்பொருட்களை வைத்துள்ளதாகவும் IDF தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை IDF காசா குடியிருப்பாளர்கள் தெற்கே ஒரு புதிய மனிதாபிமான மண்டலத்திற்கு தப்பிச் செல்லுமாறு எச்சரித்தது. சனிக்கிழமை IDF-இன் எச்சரிக்கையை தொடர்ந்து அல்ட்ரியா டவரிலும் அதற்கு அருகிலும் உள்ள மக்களுக்கான 2 அவசர வெளியேற்ற அறிவிப்புகள் வெளியாகின. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று தினம் ஒரு உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்படுகின்றன. ஹமாஸ் கட்டடங்களை பயன்படுத்துவதை காட்ட இஸ்ரேல் எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் இயக்கம் மறுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காசா நகரத்தின் வேறு இடங்களில் காசா நகரத்தின் டலாஜ் பகுதியில் உள்ள அல் தவ்கீத் வால் சுன்னா மசூதியில் இஸ்ரேல் காலை குண்டுவீச்சு நடத்தியதாக பாலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் 3 வாரங்களில் முதல் தடவையாக காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது ரொக்கெட்கள் வீசப்பட்டன. காயங்கள் அல்லது சேதங்கள் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏர்போர்ஸ் 1-இல் ஏற தயாராகி வரும்போது காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் மிக விரைவில் ஏற்படும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு, இஸ்ரேல் மற்றும் உலகத்துடனான பிரச்சனையை தீர்க்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா தயாரித்த புதிய பணிய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஹமாஸும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். பணிய கைதிகள் வீடு திரும்ப வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். இஸ்ரேலியர்கள் எனது விதிமுறைகளுக்கு ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஹமாஸும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஹமாஸை எச்சரித்துள்ளேன். இது எனது கடைசி எச்சரிக்கை. இதற்கு மேல் இன்னொன்று இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சியாக அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கடந்த சில நாட்களுக்கு முன் வழங்கப்பட்டதாக அது பற்றி தெரிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர் ஹெர்ஷோன் பாஸ்கின் மற்றும் டாக்டர் பிஷாரா பக்பா மூலம் தெரிவிக்கப்பட்ட இந்த அமெரிக்க திட்டம் தற்போதைய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு ஒரு விரிவான கட்டமைப்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ட்ரம்பின் திட்டத்தை பரிசீலித்து வருவதாகவும் அதை அவர்கள் மிகுந்த பொறுப்புடன் கையாள்வதாகவும் ஹமாஸ் ஸ்கை நியூஸ் அரேபியாவிடம் தெரிவித்துள்ளது. போரை நிறுத்துவதும் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுவதும் தங்கள் முன்னுரிமைகள் என்றும் ஹமாஸ் ஸ்கை நியூஸ் அரேபியா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தது. திட்டத்தின்படி ஹமாஸ் 48 பணிய கைதிகளையும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் நபர்கள் மற்றும் இறந்தவர்களின் உடல்களையும் ஒப்பந்தத்தின் முதல் நாளிலேயே விடுவிக்க வேண்டும். இதற்கு ஈடாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு தீர்மானத்துக்கு நிறைவேற்றும் வரை போர் மீண்டும் தொடங்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட உத்தரவாதத்தை வழங்குவார். கொலை குற்றவாளிகள் உட்பட 2000 முதல் 3000 வரையிலான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கவும் இந்த திட்டம் கோருகிறது. காசா நகரின் இஸ்ரேலின் திட்டமிடப்பட்ட ராணுவ நடவடிக்கையை ரத்து செய்வதுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குவதையும் ஒப்பந்தம் மேலும் குறிப்பிடுகின்றது. அமெரிக்க திட்டத்தின்படி இஸ்ரேலிய துருப்புகள் காசா பகுதியில் சில பகுதிகளில் தொடர்ந்தும் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் நன்கு அறிந்த வட்டாரங்கள் ஹமாஸ் இந்த விதிமுறைகளை ஏற்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தன. ஜனாதிபதியின் உத்தரவாதத்திற்கு ஈடாக ஹமாஸ் முதல் நாளிலேயே பணிய கைதிகளை விட்டுக் கொடுப்பது சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் என்ன நடக்கும்? பணிய கைதிகள் இல்லாமல் ஹமாஸ் அதன் அனைத்து செல்வாக்கையும் இழந்திருக்கும். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு நெருக்கமான ஒரு மூத்த அதிகாரி இஸ்ரேல் இந்த திட்டத்தை மிகவும் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறினார். இருப்பினும் ஹமாஸ் ட்ரம்பின் திட்டத்தை மறுக்கும் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஹமாஸை எச்சரித்துள்ளேன் என்று கூறிய ட்ரம்ப், இது எனது கடைசி எச்சரிக்கை, இதற்கு மேல் இன்னொன்று இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளதன் அர்த்தம் என்ன? ஒரே ஒரு அர்த்தம் தான் உள்ளது. காசாவுக்குள் தாக்குதல்களை அதிகரிக்குமாறு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டுவார். காசா நகரத்தை தரைமட்டமாக்க ஆயுதங்களை கொடுப்பார். போர் உக்கிரமடையும்.
பணைய கைதிகளின் குடும்பங்கள் மன்றம் ஜனாதிபதி டிரம்புக்கு கூறப்பட்ட திட்டம் உண்மையில் மேசையில் வைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு உண்மையான திருப்பு முறையை குறிக்கிறது என்று கூறியுள்ளது. காசா நகர ஊடுருவலை ஐடிஎஃப் தீவிரப்படுத்தியுள்ளதால் சுமார் 1,00,000 மக்கள் காசா நகரிலிருந்து வெளியேறிவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஞாயிற்றுக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்திலேயே தெரிவித்தார். ஹமாஸ் பொதுமக்கள் வெளியேறுவதை தடுக்க முயற்சிக்கின்றது. பொதுமக்கள் அங்கேயே தங்கி தமக்கு மனிதக்கேடயமாக செயல்பட ஹமாஸ் வற்புறுத்துகின்றது. நேத்தன்யாகு மேலும் கூறிய போது, ஹமாஸ் அதற்காக எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கின்றது, அது எந்த வழியிலும் தயங்குவதில்லை. சமீபத்தில் ஹமாஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கால்களில் சுடுவதையும் தேவைப்பட்டால் கொல்வதையும் நாங்கள் கண்டோம் என்றார். காசா நகர படையெடுப்பு குறித்தும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். காசா நகரத்தின் புறநகர் பகுதிகளில் உள்ளேயும் தாங்கள் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகின்றோம். ஹமாஸின் உள்கட்டமைப்பு மற்றும் காசா நகரின் உயர் கட்டடங்களை நாங்கள் அகற்றி வருகின்றோம். ஹமாஸின் கடைசி கோட்டைகளுக்கு எதிரான காசாவில் எங்கள் முயற்சி கடைசி முக்கிய கோட்டையான காசா நகரத்தை தீவிரவாதமற்ற இடமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதி. ஹமாஸ் ஒரு அங்கமாக உள்ள ஈரானின் இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு என்ற கூட்டணி இஸ்ரேல் அரசை அழிக்கும் நோக்கம் கொண்டது. அதை தாக்கி அகற்றுவதன் மூலம் இஸ்ரேலுக்கு ஒரு இருத்தலியல் அச்சுறுத்தலை முதன்மை அச்சுறுத்தலை அகற்றுகிறோம் என்றார். ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஒரு ஆளற்ற விமானம் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலில் ஈலாட் அருகே உள்ள ரமோன் விமான நிலையத்தில் உள்ள பயணிகள் மண்டபத்தை தாக்கியது. அதில் 5 பேர் காயமடைந்திருந்தனர் மற்றும் மேலும் 3 பேர் பீதி தாக்குதலை அனுபவித்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐடிஎஃப் தாக்குதலை உறுதிப்படுத்தியது. விமான நிலையத்தின் மீது வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டதாக அறிவித்தது. சில மணி நேரம் கழித்து வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டது. ஐடிஎஃபின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இஸ்ரேலிய விமானப்படை பகலில் 3 ஆளற்ற விமானங்களை இடைமறித்ததாகவும் அவற்றில் 2 இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். பாதுகாப்பு கொள்கையின்படி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். எகிப்திய எல்லைக்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய நகரங்களான நெட்சானா, காதேஸ் பார்னியா, கெமின் மற்றும் பீர்மில்கா உட்பட பல நகரங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சைரன்கள் ஒலித்தன. ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் 10 நிமிடத்திற்கு சம்பவத்தை அறிவித்தது. இதனால் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான தங்குமிடங்களுக்குள் செல்ல போதிய கால அவகாசம் கிடைத்தது. சில மணி நேரங்களுக்கு பின்னர் சம்பவம் குறித்து ஆரம்ப மதிப்பாய்வை தொடர்ந்து இஸ்ரேலிய விமானப்படை IAF முறையான விசாரணையை தொடங்கியது. ஆரம்ப விசாரணையின்படி இஸ்ரேலிய விமானப்படை IAF சிஸ்டங்களால் ஆளற்ற விமானங்கள் கண்டறியப்பட்டது. ஆனால் அது எதிரி ஆளற்ற விமானம் என்று அடையாளம் காணப்படவில்லை என்று முதல்கட்ட கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டின. இதன் விளைவாக இடைமறைப்பு மற்றும் எச்சரிக்கை அமைப்புகள் செயற்படுத்தப்படவில்லை. தற்போதுள்ள கண்டறிதல் உள்கட்டமைப்பில் எந்த செயலிழப்பும் இருப்பதற்கான அறிகுறியும் இல்லை. இந்த சம்பவம் ரமோன் விமான நிலையத்தில் ஒரு மிக அரிய தாக்குதலை குறித்தது. அசாப் ரமோன் சர்வதேச விமான நிலையம் பென்குரியன் விமான நிலையத்திற்கு பின்னர் இஸ்ரேலின் 2வது சர்வதேச நுழைவாயில். தெற்கு நெகெவ் பாலைவனத்தின் ஈலாட்டின் வடக்கே அமைந்துள்ள இந்த விமான நிலையம் ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹவுதிகளின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் மோதலின் பெரும்பகுதி முழுவதும் எந்த இடையூறுமின்றி செயல்பட்டு வருகின்றது. 2019ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த விமான நிலையம் ஆண்டுதோறும் சுமார் 2 மில்லியன் பயணிகளை கையாளும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் 4 மில்லியன் வரை பயணிக்க முடியும். இது டெல்லவிவ் மற்றும் ஹைஃபாவில் இருந்து உள்நாட்டு விமானங்களுக்கும் ஐரோப்பிய குறைந்த கட்டண விமான நிறுவனங்களுக்கும் தளமாக உள்ளது. ஹவுதிகள் விமான மற்றும் கடல்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்துகின்றனர். தற்காலிக போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடங்கிய மார்ச் 18 முதல் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் 70க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 23க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களை இஸ்ரேலை நோக்கி ஏவியுள்ளனர்.